By the grace of Almighty, we all may enjoy good health, long life, prosperity, wisdom and peace. புராணங்கள்ல மற்ற கதைகள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும்னுட்டு. அது நடைமுறைக்கு ஒத்தும் வரும், நடைமுறைக்கு ஒத்து வராதையும் இருக்கும். அப்படியெல்லாம் இப்போ எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண்களின் உயர்வையும் அவங்கள நடத்த வேண்டிய முறையும் பற்றி பேசாத மதமே இல்லை என்று சொல்லலாம். அதே நேரத்தில் நம்முடைய அனுபவத்தில் நாம பார்க்கிறோம், பெண்களை மனதாலும் உடலாலும் சித்திரவதை செய்யாத குடும்பமே இல்லை, ஏதோ ஒரு வகையில். காரணம், ஒரு வேலைக்காரி மாதிரியா நினைச்சுக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, பெற்றோர்கள் இருந்து கொண்டு அந்த பையனுக்கு இந்த பெண்ணை எள்ளு தண்ணி அதெல்லாம் கொடுத்து தத்தம் பண்ணிடுறாங்க. இது யார் செய்த வேலை, எப்படி இது சமுதாயத்துக்கு நீதிக்கு பொருத்தமானது என்று இதுவரையில இந்த நம்ம நாட்டில், மற்ற நாட்டில் அது தத்தம் செய்யறதில்லை. அதனால அவங்கள பற்றி பேசவே முடியாது. நம்ம நாட்டில் நான் திருமணங்கள்ல நான் பார்க்கிறேன், ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து வயதுக்கு வந்த பிறகு கூட அதை பாதுகாக்கிறதுக்கு கணவன், அதாவது தாய் தந்தை எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்புணர்ச்சியை பாருங்க. அவ்வளவு இருந்து கூட சாதாரண பணத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்டா அல்லது பணம் கொஞ்சம் கொடுத்தா அந்த பையனுக்கு தத்தம் பண்ணிடுறாங்க. இதுல என்ன அர்த்தம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க. நீ என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளலாம் இந்த பெண்ணை அன்னிட்டு சமுதாய ரீதியாகவே ஒரு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி ஆயிப்போகுது. பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைக்கு சமம்தான். உயிர் என்பது இருக்கிறது, உடல் என்பது இருக்கிறது. தொடர்ந்து வந்த ஒரு பரம்பரையாக வந்த பதிவுகள் மூலமாக வினைத்தொகுப்பு என்றது ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனும் இறைநிலை அடைய வேண்டும் என்றுள்ள பொதுவாக ஆணுக்கு இருக்கிறத போல பெண்ணுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அறியாததுனாலேயோ அறிந்து அதுக்கு மதிப்பிக்காததுனாலேயோ இந்த தத்தம் பண்றது தொடர்ந்து நடந்துட்டே வருது. இத பற்றி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் எடுத்து ஒரு பத்திரிகையில எழுதினேன். எந்த ஒரு திருத்தமான சமுதாயத்துக்கு ஒரு திருத்தமான விளக்கம் கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துடும். நான் அதை அனுபவிச்சேன். இந்த ஆளு காலத்துக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவன், அனாவசியமாக மக்களுடைய உள்ளங்களை தூண்டிவிட்டு போராட்டத்தை தான் ஏற்படுத்துறான் என்றதாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு கவியை எழுதி சுதேசமித்திரன் என்ற பேப்பருக்கு அனுப்பிச்சேன். சுதேசமித்திரன் பேப்பர் அப்ப இருந்தது, இப்ப இருக்குதோ இல்லையோ தெரியல. பின்னால ரொம்ப நாள் இல்லை அந்த பத்திரிகை. சுதேசமித்திரன்றது ஆனா நல்ல ஆர்த்தடாக்ஸ் பேர்வழிகளை நடத்திட்டு வர பேப்பர். மணவினை நிகழும் போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவனென்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை பெற்றோ ஈந்தோ பலர்கால தத்தம் செய்வார். குணமெனும் நிலை கண்டோரும்
இது கொடுமை என்று எண்ணவில்லை. வேற சில கவிகள் எல்லாம் எழுதி அதோடு கூட இதையும் ஒரு கவியா எழுதினேன். அதற்குத்தான் எதிர்ப்பு என் பேர்ல இந்து மதத்துக்கே, இந்து மதத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற முறையில அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பற்றி தாக்குறார் அவரு. வேறு சில இதெல்லாம் கூட அதை நான் எடுத்து சொன்ன போது அப்படி எடுத்து இன்னைக்கு இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் பேர்ல என்ன இது, நான் ஒரு நாத்திகன் என்றதாக ஒரு பட்டம் கட்டி பத்திரிகையிலையோ மற்ற இடத்துலையோ என்னுடைய செய்தியோ என்னுடைய பெயரையோ கூட அதை வெளியிடக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டாங்க. இல்லையானா இவ்வளவு காலமாக நாம் அந்த சங்கத்தை நடத்திட்டு வர்றோமே, எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மையாக காரியங்கள்லாம் செய்யறோம். ஒரு பெண்மணி சினிமாவில் எப்படி நடிச்சா அப்படி நடிச்சான்னா பிரமாதப்படுத்துறாங்களே இல்லையா, அதே போல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்தா கூட அவர் 8 ரன்னு ஜாஸ்தியா எடுத்துட்டான், ஆனா வீரன் என்றது பெயர் போட்டு செய்யறாங்களே இல்ல. இது மக்களுக்கு பயன்படும் முறையில இந்த மன்றமும் அதனுடைய நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருது என்று இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலும் எழுதி நீங்க பார்த்திருக்கீங்களா? எழுத மாட்டாங்க. நீங்க எழுதியே அனுப்புங்க, இங்கே வேதாத்ரி மகரிஷி இந்த இடத்துல பேச போறாருன்னுட்டு நீங்க ஏதாவது ஒரு சங்கத்துல அந்த வேதாத்ரின்றதையாயிலும் எடுத்துருவாங்க, அல்லது இந்த செய்தியில உள்ள முக்கியத்தை ஆயிலும் குறைச்சிடுவாங்க. அப்படிதான் போடுவாங்க, எல்லாம் போடாதே விட்டுடுவாங்க. அந்த மாதிரியான சமுதாயத்துல ஒரு பழக்க வழக்கத்தை ஒட்டி பெண்களை அவமதித்தும் வருத்தியும் அப்படியே வாழ்ந்து கண்ட ஒரு அமைப்பு பழக்கம் இந்த சமுதாயத்துல அதிகமா இருக்கு. 8 வயசுலயே